கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அன்பானவர்களே, கர்த்தர் ஆபிராமை நோக்கி என்ன சொல்லுகிறார்? இந்த இடத்தை விட்டுட்டு நீ வேற இடத்துக்கு போ. அப்பொழுது நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமாம், இந்த நாளில் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் அல்ல, அதை தாண்டி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். ஆமாம், இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழாக நான் தேவ செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக அநேகர் ஆசீர்வாதத்தை விரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை குறித்த செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதை காட்டிலும் அடுத்த நிலைப்பாடு என்று வரும் பொழுது நீங்கள் நான் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிராமை நோக்கினார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னை என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்க வேண்டும். அப்படியானால் கர்த்தர் என்னை நோக்கி பார்க்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? நான் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆமென். நான் கர்த்தரை நோக்கி பார்க்காம கர்த்தர் என்னை நோக்கி பார்க்க முடியாது. சற்று திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தை, அதில் சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 34:5 வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், உங்கள் முகங்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அகம் என்பது இதயத்தை குறிக்கிறது அல்லவா? அப்போ இதயத்திலிருந்து இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய முகங்கள் பிரகாசிக்கும், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்க வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். அந்த சங்கீதம் இப்படி சொல்லுகிறது. 1ஆம் வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். இன்னைக்கு உங்கள் வாயிலும் என்னுடைய வாயிலும் எது அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது? கர்த்தரை உயர்த்தக்கூடிய வார்த்தைகள் உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறதா? அல்லது நீங்களும் நானும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா பிரச்சனைகள், கஷ்டங்கள், தேவைகள், நெருக்கங்கள்,
பிரச்சனைகள், இதையெல்லாம் உங்க வாழ்க்கையில அதிகரித்து அது அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உங்களை நான் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உங்களை என்னையும் தெரிந்தெடுத்த ஆண்டு இந்த உலகத்திற்கு உங்களை கொண்டு போய், இந்த உலகத்திற்கு உங்களை ஒப்பாக, இந்த உலகத்திற்கு உங்களை ஆசீர்வாதமாக, இந்த உலகத்திற்கு உங்களுக்கு சாட்சியாக, இந்த உலகத்திற்குள்ள உங்களை என்னையும் பிரமிக்கத்தக்க விதமாய் கர்த்தர் வைத்து பயன்படுத்த விரும்புகிறார். அப்படியானால் அந்த தேவனுடைய நோக்கம், அந்த தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் இந்த கால வேளையில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, குறைவானாலும் சரி, பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நெருக்கடிகள் எதுவாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆமென், கைவிடப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, ஆமென், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். பிரசங்கி சொல்லுகிறான், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமென். அழுவதற்கு ஒரு காலம் உண்டானால் நீங்கள் நானும் நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஆமென். ஒன்றும் இல்லாமல் ஒரு காலம் இருக்குமானால் எல்லாம் இருக்கிற ஒரு காலம் இருக்கிறது. ஆமென். குறைவு இருக்கிற ஒரு காலம் இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், நிறைவுள்ள நாட்கள் உண்டு. ஆமென். தெளிவின நாட்களுக்குள்ளாய் நீங்களும் நானும் இருப்போமானால் நான் சொல்லுகிறேன், பலப்படுத்துகிற நாட்கள் உண்டு. ஆமென். இன்னைக்கு இந்த கால வேளையில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நீங்களும் நானும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக ஆமென் காணப்பட வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன், கர்த்தரை நான் மேன்மைப்படுத்துவேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுப்போமே, அந்த பிரச்சனையே பேசிக் கொண்டிருப்போம், அந்த பிரச்சனையே மேன்மைப்படுத்தி கொண்டிருப்போம், அந்த பிரச்சனையே நினைத்து கொண்டிருப்போம். கடைசியில் சரியான தூக்கம் இருக்காது, தலை வலிக்கும், சோறு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, ஒரு ஜடம் போல, ஒரு நடை பிணம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். நான் சொல்லுகிறேன், அதையெல்லாம் தாண்டி ஆமென் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். ஆமென். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். என்னை ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவருடைய சாயலாய் அழைச்சிருக்கிறார். ஆமென். அவரை பிரதிபலிக்கிற ஜனமாய் ஆண்டவர் உங்களை என்னையும் இந்திய தேசத்திலே வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை மேன்மை பாராட்டுங்கள். ஆமென். என் ஆண்டவர் சர்வ வல்லமை நிறைந்தவர். ஆமென். அவன் எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா அதிகாரத்திற்கும் மேற்பட்டவர், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கக்கூடியவர். ஆமென். அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது என்பதை முதலாவது நம்புங்கள். ஆமென். உங்களை விடுவிக்கிறவர் இயேசு என்பதை நம்புங்கள். ஆமென். உங்களை தூக்கி எடுக்கிற தெய்வம் இயேசுன்னு சொல்லி நம்பி பாருங்க. ஆமென். துதித்து பாருங்கள். ஆமென். அந்த எரிகோ கோட்டைக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் பெருசா இருக்கலாம், பெரிய கோட்டைகள் போல இருந்து கொண்டிருக்கலாம். எவ்வளவோ நான் முயற்சித்து பார்த்து விட்டேன், எனக்கு ஒன்றும் நடக்கலே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆமென். வழிகள் எனக்கு அடைக்கப்பட்டதா இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உங்களுக்கு முன்பதாக பெரிய கோட்டை இருந்தாலும்
கவலைப்படாதீங்க. அந்த கோட்டையை பார்க்காதீர்கள். அந்த கோட்டைக்கு முன்பதாக நின்று கொண்டு நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அந்த கோட்டைக்கு முன்பதாக நின்று இயேசுவை ஆர்ப்பரியுங்கள். ஆமென், ஆமென். நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தரை துதிக்க ஆமென், கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை ஆமென் மேன்மை பாராட்ட எதெல்லாம் தடையாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் என் ஆண்டவர் தகுத்தெறிவார். ஆமென். கடந்த நாட்களில் பார்க்கிறோம், இந்தியா பாகிஸ்தான் இடையில ஒரு தாக்குதல் நடைபெற்றது. ட்ரோனில் வரக்கூடிய அந்த குண்டுகள் எல்லாம் இங்கிருந்து ஏவுகணைகளை அனுப்பி அதையெல்லாம் தகர்த்தெறிந்தார்கள். நான் சொல்லுகிறேன், நம்ம நாட்டுக்கு சரி, அந்த ஏவுகணையிலே ஒரு குண்டை வைத்திருக்கிறார் அல்லவா, அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது அல்லவா. நான் சொல்லுகிறேன், அந்த குண்டின் வல்லமையை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை அதிகம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லம் அதிகங்க. கர்த்தரை துதிக்கு ஆமென் வல்லம் அதிகம். நீங்களும் நானும் ஆமென் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது யோசுவா எப்படி சூரியனை நிறுத்தினானோ ஆமென், அதே மாதிரி நிறுத்தக்கூடிய வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். மோசே ஒரு சின்ன கோலை வைத்து கொண்டு எத்தனை அற்புதங்களை நிகழ்த்துகிறார். ஆமென், ஆமென். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த புஸ்தகத்தை பயன்படுத்தி நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்களானால் ஏராளமான அற்புதங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்வாராக. ஆமென். உங்கள் மூலமாய் என் தேசம் மகிமைப்படும். உங்கள் மூலமாய் தேவன் தேசத்தில் பெருத்த நிகழ்வுகளை வெளிப்படுத்த செய்ய அவர் வல்லவராய் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வழங்க முதலாவதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டியது கர்த்தரை உயர்த்துகிற ஜனமாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஜனமாக இருக்கணும். கர்த்தரை மேன்மை பாராட்டக்கூடிய ஜனமாக இருக்கணும். ஆமென். பிரச்சனையை பெருசாக பேசக்கூடாது. ஆமென். அப்படி உதறிட்டு போகணும். இந்த நர்ஸு மாறு நீங்கள் டாக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தான் இங்கேருந்து பார்க்கும் பொழுது பேஷண்ட்டுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அடிபட்டுடுச்சே, ரத்தம் வந்துட்டுருக்கு, அந்த வழியெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருப்போம். நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு துடித்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த நர்ஸுக்கோ அந்த பேஷண்ட்டை பார்க்குற டாக்டருக்கோ எந்த விதமான காரியங்களும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு பார்த்து என்ன ஆயிடுச்சு, ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. மரணங்களை பார்த்து சிலருக்கெல்லாம் கை துண்டாக இருக்கும், தலை நசுங்கி போயிருக்கும், எத்தனையோ காரியங்கள் நமக்கு தான் அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க செய்யக்கூடியதெல்லாம் அந்த பேஷண்ட்டை எப்படியெல்லாம் காப்பாற்றலாம், அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அதுதான் அவங்களோட மென்டாலிட்டியாக இருக்கும். ஆமாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பிரச்சனையை பார்க்காதீங்க, இயேசு உங்களுக்கு மாபெரும் வைத்தியராக இருக்கிறார். ஆமாம். உங்கள் சூழ்நிலையை எப்படி மாற்றணும் அப்படின்னு தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை எப்படி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை எப்படி பெருக செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமை எங்கேயோ இருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவனை ஆசீர்வாதமாய் வைத்தது உண்மையானால் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில உன்னையும் என்னையும் அழைத்துவர் இந்த தேசத்திற்கு. ஆமென். எங்களை சுற்றி இருக்கிற இடத்திற்கு உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆமென். அது நடக்கணும்னா நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கணும், அவர் முகத்தை நோக்கி பார்க்கணும். அவர் முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆமென், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். ஆமென். அவர் உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் கடன்கள் மாறும், உங்கள் வியாதிகள் மாறும். ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஜீசஸ் முதல் வசனத்திலிருந்து. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது
பண்ணி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல்களிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ரசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னேன். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று சொல்லி அறிந்து அங்கே நடந்திருக்கிற சம்பவங்களை குறித்ததெல்லாம் பார்த்து அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த பேதுருவை குறித்து நான் நினைவு கூற விரும்புகிறேன். நாம இந்த பேதுரு இயேசு கிறிஸ்து என்ன பண்ண ஆளு? மறுதலித்தவன். அவர் எனக்கு தெரியாது, இயேசுவோடு கூட இருக்கிறார், எத்தனையோ அற்புதங்களை பார்க்கிறார். நாம அப்படிப்பட்ட ஒரு சீஷன் இயேசுவை மறுதலிக்கிறார். ஆனால் அதோடு அவர் நின்று விடவில்லை. பிற்பாடு தான் செய்ததை நினைவு கூர்ந்து வருத்தப்படுகிறான். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான், வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறான். பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் இயேசுவை அறிவிக்கிறான். நாம அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு முறை ஆலயத்திற்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுது ஒருவன் பிச்சை எடுக்க வந்திருக்கிறான், உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பிச்சை கேட்கிறவன் அந்த பேதுருவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். பேதுரு அவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். பாருங்கள் என்ன நடக்கிறது. பிச்சைக்காரனும் பார்க்கிறான், பேதுருவும் பார்க்கிறான். நாம பிச்சைக்காரன் எதுக்கு பார்க்கிறான்? சார் நம்மளை இன்னைக்கு ரொம்ப பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற எல்லாரும் காட்டிலும் ரொம்ப சார் அதிகமாக நமக்கு போடுவார், அதிகமாக இன்னைக்கு பிச்சை போகிறான்னு சொல்லி அப்படியே ரொம்ப ஆச்சரியமாய் இந்த பிச்சைக்காரன் பேதுருவை பார்த்து கொண்டிருக்கிறார். சில இடங்களில் யாராவது நம்மளை உன்னித்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நல்லது நடக்கிறது என்கிற ஒரு நினைவு வரும் அல்லவா? அது மாதிரி இந்த பிச்சைக்காரன் இன்னைக்கு நினைக்கிறான், இன்னைக்கு நமக்கு ஜாக் பாட்டு தான், இவர் மட்டும் நம்மளை ஸ்பெஷலாக பார்த்துட்டு இருக்காரு, அதனால இன்னைக்கு ஏதோ நமக்கு பெருசாக நடக்கும் போது பெருசாக கொடுக்க போறார். ஒருவேளை அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் எனக்கு தெரில, அவருடைய கலெக்ஷனு அதுக்கு மேலே இன்னைக்கு கிடைக்கும் போதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருந்திருக்கலாம். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்துல வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, ஆனால் ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது, அது இயேசுவின் நாமம், இயேசுவின் வல்லமை, இயேசுவின் அதிகாரம் எனக்குள்ளாக இருக்கிறதாம. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது தெரியுமா? வெள்ளியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது, பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது, பொன்னை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, அழிந்து போகும் ஆசீர்வாதங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அழியாத ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது ஐயா. அதை தேடி என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் ஓடி வர வேண்டும். ஆமென். அழிந்து போகிற பொருட்கள் முக்கியமானதல்ல, அழியா ஆத்துமா முக்கியமானது. ஆமென். என்றும் நித்தியத்திற்கு நடத்துகிற அனுபவத்திற்குள்ளாய் உங்கள் வாழ்வும் என்னுடைய வாழ்வும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பேதுரு தனக்குள்ளாய் இருக்கிற அந்த இயேசுவின் அதிகாரத்தை, இயேசுவின் வல்லமையை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அந்த சப்பானி
உதித்தெழுகிறான், நடக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ளாக ஒரு பலன் வருகிறது. சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கிறார்கள், பிரமிக்கிறார்கள். ஐயா, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை சுற்றி இருக்கிறவங்க பிரமிக்கணுமா? உங்களை சுற்றி உங்களை ஆச்சரியமா பார்க்கணுமா? உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமா? உங்களுக்குள் இருக்கிற இயேசுவின் வல்லமையை வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் வார்த்தையை வெளிப்படுத்துங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிற இயேசு கொடுத்திருக்கிற வரங்களை வெளிப்படுத்துங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது என் ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவங்க, அவரை நம்புறவங்க, அவரை தேடுகிறவர்கள், இன்னைக்கு இந்த மிஷன் சென்டருக்குள்ளாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயேசு வல்லமையை பயன்படுத்துங்கள், அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். ஆமாம், எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் தகர்த்தெறிவார். எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை மாற்றுவார். ஆமென். பிரைஸ் எல்லாம். எதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதோ அதெல்லாம் நடக்க ஆண்டவர் செய்வார். ஆமென். இந்த சர்ச்சில் ஏராளமான அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். ஆமென். இன்னமும் செய்ய வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நான் நம்புகிறேன். ஆமென். எத்தனை பேருடைய வாழ்வில் ஆமென் நன்மைகளை இயேசு தந்திருக்கிறார், செய்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உங்கள் உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? எனக்குள்ள இருக்கிற இயேசு வல்லமையை நான் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தவில்லைனால் கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பவுலை மாற்றி பயன்படுத்தின ஆண்டவர். ஆமென். வேதத்தில் எத்தனையோ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஒவ்வொருத்தரை கர்த்தர் வேறு பிரித்து நாம அழைத்து வேறு பிரித்து அவளை பயன்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த கடைசி காலத்தில் தேவன் ஒரு சரித்திரத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அந்த சரித்திரத்தில் நீங்களும் நானும் இடம்பெற வேண்டுமானால் நன்றாய் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். உள்ள எது இருக்குதோ அதுதான் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். பிரச்சனையே கஷ்டத்தையே உள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுதான் வெளிப்படும். ஆனால் அதை மாற்றக்கூடியவரை உள்ளே வைத்திருப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் பரிகாரி என்று சொல்லுவீர்களானால் இயேசு உங்களுக்கு பரிகாரியாக இருப்பார். இயேசு என்னை பலப்படுத்துவர் என்கிற வார்த்தை உள்ள இருக்குமானால், இருதயத்திற்குள்ளாய் இருக்குமானால் நீங்களும் தான் என்ன சொல்ல தெரியுமா? நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். ஆமென். நான் பலவான். குறைவுகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், அது உள்ள வைக்க கூடாது. உள்ள என்ன தைக்கணுங்களா? கர்த்தர் என் குறைவை நிறைவாக்குகிறவர். ஆமென். எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவன். ஆமென். அவர் யெகோவா ஈரா இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன், எனக்கு உதவி செய்கிற தேவன். ஆமென். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென். தோல்வியை மனசுல வைக்காதீங்க. ஆமென். அதை தூக்கி போட்டுட்டு ஆமென் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். ஆமென். அந்த வார்த்தையை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்ததோ இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த கஷ்டத்தை எல்லாம் மாற்றக்கூடியவராக என் இயேசு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் முன்னேறுங்கள் என்று சொல்லி நம்புங்கள். ஆமென். நான் இப்படியே இருக்க மாட்டேன். ஆமென். இயேசு என் வாழ்வை மாற்றுவார். ஆமென். இயேசு கிறிஸ்து என் சூழலை மாற்றுவார். ஆமென். என்னை இன்னும் பிரகாசிக்க செய்வார் என்று சொல்லி நம்புங்கள். ஆமென்.
அன்று ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவனை ஆசீர்வதித்தது உண்மையானால் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை அழைத்தவர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி உங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் நிறைவேற வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம், ஒன்று அவரை நோக்கி பார்க்க வேண்டும், இரண்டாவது அவரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக, மேன்மைப்படுத்துகிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார்கள், எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார்கள். நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் உண்மை நோக்கி பாருங்க, கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. நன்றி அன்று எல்லா சூழ்நிலையிலும் உண்மை மகிமைப்படுத்த என் ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார்கள். நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து வேண்டும், பெருகச் செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.